எங்கள் அண்ணனுக்கு 3வது ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் மங்களூரில். அதனால் நான் மங்களூருக்கு டிக்கெட் போட்டு சென்ட்ரலுக்கு போயிருந்தேன். சென்ட்ரல் 4 மணிக்கு ட்ரெயினுன்னா, அதனால் சீக்கிரம் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நான் சென்ட்ரலுக்கு வந்துட்டேன். வரும்போதே பிரியாணியும் ஒரு சிக்கன் ரைஸும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. உள்ளே போய் நம்ம சீட்டில் உட்கார்ந்தோடனே ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜன்னலோரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு பார்த்தா மங்களூரே வந்துடுச்சு. மங்களூர் உண்மையிலே சூப்பராக பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குங்க. ஏன்னா எங்கள் ரெயின் சீசன்லாம் முடிய போகுது. அதனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து எங்கள் அண்ணன் எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டான். அங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ்லேயே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அண்ணன் பொண்ணு ஓடி வந்துச்சு. இந்த நாயுமே எங்களை வந்து வெல்கம் பண்ணுச்சு. உள்ளே போய் அந்த குட்டி பையனை பார்த்தா தான் தெரியுது, க்யூட்டாக எங்கள் அண்ணன் மாதிரியே இருந்தான். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க முகத்துலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் பையன் பிறந்ததுக்கு 16வது நாள் சண்டே வருது. அன்றைக்கி பிரியாணி 40 பேருக்கு சமைக்கணும் எங்கள் அண்ணன் ஆல்ரெடி கேட்டிருந்தான். அதனால் அந்த வர சண்டே பிரியாணி சமைக்கிற வேலை இருக்குது. சண்டே வெயிட் பண்ணி நான் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.